Hi folks, welcome to the channel. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கியூபிக் டாக்கனாமிக்ஸ் அண்ட் ஏஐ கர்த். நிறைய பேர் கமெண்ட்ஸில் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கியூபிக் நம்ம வீடியோ போடும்போது ப்ரோ அந்த ஏஐ கர்த்னா என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள், அதே மாதிரி கியூபிக் டாக்கனாமிக்ஸை கொஞ்சம் எலாபரேட் பண்ணி எங்களுக்கு சொல்லுங்கள், அது புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இப்போ கியூபிக் டாக்கனாமிக்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஏஐ கர்த்னா என்ன அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட் நம்ம பார்த்துருவோம். ஸோ ஏஐ கர்த் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, ஏ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். கர்த் அப்படிங்கிற வேர்டு எப்படின்னு தெரியல, அது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆஸ்காட் அப்படிங்கிறாங்களா, காடோட பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி கர்த் அப்படிங்கிறது கார்டன். ஸோ ஏஐவோட கார்டன் அப்படிங்கிற மாதிரி அந்த பிளேஸ் அப்படிங்கிறது மாதிரி தான் அவங்க நேம் வச்சுருக்காங்க. ஸோ டிக்ஷனரியிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட மீனிங் வந்து கிடையாது. ஸோ இவங்களா ஒரு நேம் வச்சுருக்காங்க, ஏஐ கர்த் அப்படிங்கிறது. கர்த்னா கார்டன் அப்படின்னு சொல்லலாம் க்ரீக் மொழியில். ஸோ அப்படி இருக்கும்போது ஏஐக்குரிய கர்த் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஏஐ கர்த் புரியணும் அப்படின்னா மெயினாக வந்து நான் கியூபிக்கை பற்றி யூஸ்ஃபுல் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் அந்த ஏஐ டாஸ்க் அப்படிங்கிறது வந்து நான் தெளிவாக வந்து ஒரு தனியாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதாவது ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் விசஸ் யூஸ்ஃபுல் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் அப்படின்னு சொல்லி அதில் தெளிவாக வந்து கியூபிக்கோட ஃபீச்சர்ஸை பற்றி நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், அது என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு. ஸோ அந்த ப்ராஜெக்ட் புரிஞ்சாதான் உங்களுக்கு ஏஐ கர்த்தை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சிக்க முடியும். ஸோ அதனால் அந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க. ஸோ இப்போ அந்த வீடியோவில் தான் நான் கண்டிப்பாக பண்ணுறேன், ஏன்னா ஏஐ கர்த் புரியணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போ வந்து ஏஎன்என் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸ். அந்த ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸ் அப்படிங்கிறது எதுலேருந்து வருது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா யூஸ்ஃபுல் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் அப்படிங்கிறதுலேருந்து வருது. அதாவது கியூபிக் நெட்வொர்க், கியூபிக் எக்கோசிஸ்டத்துலேருந்து வருது. ஸோ கியூபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனர்ஜி ஜென்ரேட் பண்ணுது. அந்த எனர்ஜியை பற்றி பார்த்திங்கன்னா ஏஐ ட்ரைனிங்ஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் யூஸ்ஃபுல் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது ஒரு தனி ட்ராக்கில் போயிட்டுருக்கோம். அதை தாண்டி கியூபிக் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ஆகட்டும், டெஃபி ஆகட்டும், மெயினாக வந்து ஆரக்கல் ஆகட்டும், இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கியூபிக் ப்ரொவைட் பண்ணுறாங்க. கிரிப்டோ கரன்சி மாதிரியுமே வந்து அதிக டிபிஎஸ் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து கியூபிக் அப்படிங்கிறது ஒன்லி ஏஐ ப்ராஜெக்ட் கிடையாது. ஆல்ரெடி பிளாக் செயினில் நடக்கக்கூடிய பிளாக் செயின் ப்ளஸ் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஆரக்கல் ப்ராஜெக்ட், இது எல்லாமே கொண்டு வராங்க. ஸோ ஆரக்கல் ப்ராஜெக்ட் அப்படிங்கும் போது நம்பர் ஆஃப் டேட்டா வந்து இருக்கும். ஏன்னா ஒரு செயின் வந்து இன்னொரு செயின் கூட கம்யூனிகேட் பண்ணிக்கும் போது, இன்ட்ராக்ட் பண்ணும்போது நிறைய டேட்டா வரும். ஸோ எந்த யூசர்ஸ் ரீட்டைலைஸ் பண்ணுறாங்களா, இன்ஸ்டியூஷன்ஸ் கம்யூனிகேட் பண்ணுறாங்களா, எவ்வளோ அமௌண்ட் வந்து பை பண்ணுறாங்க, சேல் பண்ணுறாங்க. ஸோ லெண்டிங் பாரோயிங் வந்து பண்ணும்போது மக்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து கடன் கேட்க வராங்க, ஸோ அவங்க எந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்லேருந்து எடுத்துக்கலாம். கரன்சி பொறுத்த வரைக்கும் எந்த ரீஜியன் டு எந்த ரீஜியன் ஆண்டு எந்த டைமில் ஸ்பெசிஃபிக்காக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறது நிறைய நம்பர் ஆஃப் டேட்டாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கியூபிக்லேருந்து வரும். அந்த டேட்டாவை வந்து ஏஐ கர்த் என்ன பண்ணுன்னா ஆன் டாப் ஆஃப் கியூபிக் நெட்வொர்க், அதாவது கியூபிக் நெட்வொர்க்குங்கிறது தான் ப்ராஜெக்ட், ஓகேங்களா, எக்கோசிஸ்டம். அந்த எக்கோசிஸ்டத்துக்கு மேலே இன்னொரு ஏஐ கர்த்துங்கிற ஒரு நோடு வந்து ரன் பண்ணுவாங்க. அந்த நோடு இந்த எல்லா டேட்டாவும் கலெக்ட் பண்ணி அனதர் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸ், அதாவது டாவ் ஆகட்டும் இல்லை மற்ற அதர் ஏஐ ப்ராஜெக்ட்ஸ் ஆகட்டும், அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணி ஒரு சிங்குலாரிட்டியாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஏஐ கர்த்தோட கோல். அதுதான் அவங்களோட கோல். ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெடிக்ட் பண்ணுறது, அந்த ஏஐ கர்த் தான் என்ன பண்ணணும்னா இந்த டேட்டாலாம் வச்சுட்டு, ஓகேங்களா, வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய ரியல் வேர்ல்டு டேட்டா கூட கம்யூனிகேட் பண்ணி இன்னுமே வந்து வேர்ல்டு வந்து ப்ரெடிக்ட் பண்ணும். இண்டிவிஜுவலுக்காக இப்போ நான் வந்து ஃபைனான்ஷியல் ரிலேட்டட் டேட்டா வேணும்னாலும் அது கொடுக்கும், மற்றவங்களுக்கு வந்து எஜுகேஷன் ரிலேட்டட் டேட்டா வேணும்னு கொடுக்கும், ஓகேவா. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தந்தை எடுத்துக்கோங்க, அவருடைய மகனுக்கு வந்து எந்த மாதிரி ஃபியூச்சர் கொடுக்கணும் அப்படிங்கிறத அவர் ப்ரெடிக்ட் பண்ணுவார். எப்படி ஒரு சினிமா துறையை பார்த்துட்டு என்ன பண்ணுவார், ஓகே இப்படி ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, ஆக்டர்ஸ் இருக்காங்க, அப்போ ஆக்டராக போனால் தான் அதிகமாக சம்பாதிக்க முடியும். அப்போ ஆக்டராக வேணும்னா என் பையனுக்கு வந்து கொஞ்சம் டீசென்ட் லுக்கிங் வேணும், ஆக்டிங் ஸ்கில்ஸ் வேணும், அப்போனா அதுக்கு வந்து டான்ஸிங் இதெல்லாம் வந்து கிளாஸில் சேர்த்து விடணும். இதே டாக்டர் சைடு பார்த்தேன் அப்படின்னா டாக்டர் படிக்க வச்சோம்னா அவன் நல்லா சம்பாதிக்க முடியும் அப்படின்னு. இதே ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரியை பார்த்தாங்கன்னா ஸ்போர்ட்ஸில் இவ்வளோ பணம் வருதா அப்படிங்கும்போது அப்போ அவனுக்கு என்ன டேலண்ட் வேணும், நல்லா ஓடணும் இல்லை ஹைட்டாக இருக்கணும், இந்த மாதிரி பேசிக் நாலேஜ் வந்து தன் தந்தையை வந்து அப்சர்வ் பண்ணி எடுத்துகிட்டு அந்த பையனுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி போகிறாங்க. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பணம் எங்கே அதிகமாக கிடைக்குதோ அதை தான் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. பட் அது ஒரு தனி டாபிக். பட் இருந்தாலும் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு சொன்னேன், இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அப்போ வந்து அந்த பர்டிகுலர் ஃபாதர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய சன்னுக்காக வந்து ஒரு ப்ரெடிக்ட் பண்ணுறாரு பார்த்தீங்களா. இதே வந்து ஏஐ பண்ணி கொடுத்தா எப்படி இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன படிக்கணும், நான் என்ன ஃப்யூச்சரில் வரணும், நான் எப்படி வந்து என்னோடய பர்சனல் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே ஒரு ஏஐ சொல்லி கொடுத்தா எப்படி இருக்கும். ஸோ அதுதான் அந்த ஏஐ கர்த் பண்ணுது. ஸோ இன்னொரு மெயின் எக்ஸாம்பிள் ஏஐ ரிலேட்டடாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா
நிறைய ப்ராப்ளம் சால்விங்ஸில் இருக்குது கரெக்டுங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மெடிசின்ஸில் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த கெமிக்கல்ஸ் ஜாயின் பண்ணும்போது இந்த சைட் எஃபெக்ட்ஸில் கம்மியாகும் அப்படின்னு சொல்லி மெடிக்கலுக்காக யூஸ் பண்ணுவாங்க. மேத்தமெட்டிக்ஸில் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் அதாவது ஃபார்முலா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவாங்க, இல்லை புதுசாக ஒரு ஃபார்முலா கண்டுபிடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து ஏஐ கர்த் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சிம்பிளாக நமக்கு புரிஞ்ச மாதிரி அதில் ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம் சொல்கிறேன். இப்போ 1 × 1 அப்படின்னா என்ன 1 அப்படின்னு சொல்லிடுவீங்க. 1 + 1 அப்படின்னா 2 அப்படிங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். நான் சடனாக வந்து 99 × 99 அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நான் வந்து வாய்ப்பாடு மனப்பாடம் பண்ணிவிட்டு அப்படி நான் கனெக்ட் பண்ணுவேன். இன்னொருத்தர் வந்து வேறு மாதிரி நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. மேத்தமெட்டிக்ஸ் சால்வ் பண்ணுறதுக்கு வந்து ப்ளஸ் ஃபஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பரையும் கூட்டிகிட்டு அப்புறம் நடுவில் இருக்கிறது 2 பெருக்கி அப்படியே ஆன்சர் போட்டுருவாங்க. அந்த மாதிரி நிறையா வந்து டிஃப்ரெண்ட் அல்காரிதம் யூஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் ஆன்சரை கண்டுபிடிப்பாங்க கரெக்டாக. ஸோ இப்போ 99 × 99 அப்படிங்கிறது வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிங்க. ஸோ இப்போ நான் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ரேண்டமாக வந்து போடுறேன். 99 × 99 அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது தான் வந்து கேள்விக்குறி. ஸோ ஒன் யூசர் வந்து ஒரு மாதிரி ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணுவார். ரெண்டாவது பர்சன் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு அல்காரிதம் யூஸ் பண்ணுவார். தேர்டு பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் மெம்பர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் அல்காரிதம் யூஸ் பண்ணுவாங்க. பட் சேமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கரெக்டுங்களா. பட் இதை வந்து ஏஐ கர்த் என்ன பண்ணும் அப்படின்னா இதை அப்சர்வ் பண்ணும். 5 பேர்த்தையுமே எப்படி சால்வ் பண்ணுறாங்க அப்சர்வ் பண்ணி நீ வந்து இந்த அல்காரிதம் ஃபாலோ பண்ணியிருக்க, ஆனால் அதில் இப்படி மிஸ்டேக் பண்ணிட்டேன், ஸோ இப்போ இந்த மாதிரி பண்ணியிருந்தேன் அப்படின்னா உன்னோட ஆன்சர் வந்து கரெக்டாக வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறது. இன்னொருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா நீ 99 × 99 பண்ண போகும்போது நீ வந்து இந்த பேசிக் வாய்ப்பாடு மெத்தட் நீ யூஸ் பண்ண, பட் அந்த இடத்துல வந்து உன்னால் ஃபாஸ்ட்டாக பண்ண முடியல, இருந்தாலுமே வந்து நீ ஆன்சர் கரெக்டாக பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி அந்த ஏஐ கர்த் வந்து டிஃப்ரெண்ட் பீப்புளுக்கு அவங்கவுங்க மென்டாலிட்டிக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லுக்கு தகுந்த மாதிரி டீச் பண்ணுறது. ஸோ இது வந்து ஒரு ஹியூஜ் ப்ராசஸ் கரெக்டுங்களா. அதாவது ஒரு டீச்சராக இருந்துட்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை வாட்ச் பண்ணி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது. அப்போ அவங்களுக்கு அந்த டீச்சராக இருக்கும்போது தானே அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். அவங்களுக்கு அந்தளவுக்கு நான் மேக்ஸ் நாலேஜ் இருந்தால் தான் தன் ஸ்டூடெண்ட்டை புரிஞ்சுட்டு அவங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியும். அப்போது ஒரு ஏஐ கர்த் அதாவது ஒரு ஏஐ ப்ராஜெக்ட் வேர்ல்டுக்கே வந்து எல்லா ப்ராப்ளம் சால்விங்ஸும் வந்து கரெக்டாக பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணி இதுதான் ஆன்சர் வந்திருக்கணும், நீங்கள் இதுதான் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க ஆனால் இது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணி சால்வ் பண்ணி அதை டீச் பண்ணி கொடுக்குற அளவுக்கு அது இருக்கணும்னா அதுக்கு எந்த அளவுக்கு டேட்டா தேவைப்படும் அப்படிங்கிறது நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த டேட்டா வந்து எப்படி வருதுன்னா ஆரக்கிள் டேட்டா மூலமாகவும் நியூரல் நெட்ஒர்க்ஸ் மூலம். நியூரல் நெட்ஒர்க்ஸ் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். கியூபிக் ப்ராஜெக்ட் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ரெண்டாவது ஆரக்கிள் டேட்டா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்டும் வந்து கியூபிக் சப்போர்ட் பண்ணுறதுனால நம்பர் ஆஃப் செயின் கூட கம்யூனிகேட் பண்ணி அவ்வளோ டேட்டா வந்து கியூபிக்கில் ஃபியூச்சரில் இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து அவங்களோட டாபிக். கியூபிக்கு மேலே இந்த ஏஐ கர்த் வந்து ஒர்க் ஆகி இந்த ப்ராசஸ் எல்லாமே பண்ணி கொடுக்கும். இது வந்து ஒண்டர்ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து இப்போ வரைக்கும் வந்து எதுவுமே வந்து சால்வ் பண்ணி முடிக்கல. அதாவது ஒரு தனி ப்ராஜெக்ட் வந்து மெயினட்டுக்கு லான்ச் பண்ணல ஏஐ கர்த்தை பொறுத்த வரைக்கும். ஸோ கியூபிக் தான் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ கியூபிக் ஓரளவுக்கு ஃபேமஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இவங்க ஏஐ கர்த்தை அடுத்தடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்து நம்ம டோக்கனாமிக்ஸ்க்கு போவோம். ஸோ கியூபிக் டோக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து தியரிட்டிக்கலாக படிச்சிங்க அப்படின்னா சத்தியமாக உங்களுக்கு புரியாது. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து இப்போதைக்கு வந்து தியரிட்டிக்கலாக சொல்லியிருக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக புரியாது. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஈஸியாக சிம்பிளாக. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சும்மா சார்ட் போட்டு காட்டுறேன். இப்போ வந்து இது வந்து ஃபஸ்ட் டே, அதாவது ஜெனசிஸ் பிளாக் அப்படின்னு சொல்லிக்கோங்க. ஈச் எப்போக்கு வந்து இது வந்து எப்போக் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, கால வரையறை அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ இது ஒவ்வொன்றும் பார்த்தீங்க அப்படின்னா 1 வீக் டைம் 7 days அப்படிங்கிறது வந்து எடுத்துக்கோங்க. ஓகேவா, இது ஒவ்வொன்றும் பார்த்தீங்க அப்படின்னா 7 days வரும். ஓகே, ஸோ இந்த 7 daysல எவ்ரி வென்ஸ்டே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட மைனிங், அதாவது இவங்க எல்லாமே வந்து யூசர்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இவங்க எல்லாமே யூசர்ஸ். அவங்க கியூபிக் நோடு கூட தான் மொத்த கம்ப்யூட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 766 தான் வந்து வச்சுருக்காங்க. பட் இப்போ அந்தளவுக்கு இல்லை. ஓகேங்களா, ஒரு 100 200 தான் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ இவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மைனஸ் இந்த நோடு கூட கனெக்ட் பண்ணி மைன் பண்ணுறாங்க. இதுக்கு தான் வந்து என்ன ஆகுதுன்னா QUs, அதாவது கியூபிக் யூனிட்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது. ஓகே, இதுதான் வந்து எனர்ஜின்னு சொல்லுவாங்க, கம்ப்யூட்டேஷனல் எனர்ஜி. ஆக்சுவலாக டோக்கன் ஜென்ரேட் ஆகாது ரிவார்டாக, கியூபிக் எனர்ஜி தான் ஜென்ரேட் ஆகும். அதுதான் கியூபிக் யூனிட்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பெர் வீக்குக்கு 1 வீக்குக்கு ஒன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 1 trillion வரைக்கும் நடக்கும். எப்போனா 2041. பட் இப்போ எவ்வளோ நடந்துட்டு இருக்குதுன்னா நோடு வந்து கம்ப்யூட்டர்ஸ் வந்து 100 150 இல்லை 200 மேக்ஸிமம் இருக்கிறதுனால 1 trillion வராது வெளியில். ஸோ அப்போ எவ்வளோ வந்துட்டு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மேபி ஒரு 50 பில்லியன் 10 பில்லியன் அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். அது வந்து அந்த எக்ஸ்ப்ளோரில் இருக்குது, நான் இன்னும் செக் பண்ணலை, நீங்கள் பண்ணி பாருங்கள். ஓகேவா, அவங்களுக்கு கியூபிக் எக்ஸ்ப்ளோரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இப்போ கரண்ட் சர்க்குலேட்டிங் சப்ளை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80 to 100 பில்லியன் 80 to 100 ட்ரில்லியனில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ 80 trillion அப்படிங்கிறது நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து கியூபிக்கோட டோக்கனாமிக்ஸ். உங்களுக்கு ஆல்மோஸ்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அதாவது எப்படி ஜென்ரேட் பண்ணுறாங்க, எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது. ஸோ இது வந்து 1 வீக் டைம் பீரியட். ஸோ இதே வந்து
எப்படி வந்து பேர்ன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு இது பார்ப்போம். ஏன்னா இது கிராஃபாக பார்க்கும்போது தான் உங்களுக்கு புரியும். ஸோ இங்கே வந்து 0ன்னு வச்சுக்கோங்க. இது வந்து டைம்னு வச்சுக்கோங்க. அதாவது 2023, 24, 25 அப்படின்னு ஒவ்வொரு இயராக வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 100 பில்லியன் ட்ரில்லியனாக வச்சுக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் இங்கே எவ்வளோ கேப் வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 1000 ட்ரில்லியன் வச்சுருக்காங்க. இது ரொம்ப ஹியூஜ் தான் கைஸ். பட் இருந்தாலும் வந்து உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக காட்டுறேன். ஓகே. ஸோ இதை வந்து நீங்கள் சப்ளைன்னு வச்சுக்கலாம். இதை வந்து டைம்னு வச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சர்க்குலேட்டிங் சப்ளைனா என்ன, ஓகே, டோட்டல் சப்ளைனா என்ன, அப்புறம் மேக்ஸ் சப்ளைனா என்ன. மேக்ஸிமம் அப்படின்னா இதுக்கு மேலே போகாது அப்படிங்கிறது மேக்ஸ் சப்ளை. டோட்டல் சப்ளை அப்படின்னா அந்த பர்டிகுலர் மேக்ஸ் சப்ளைக்கு முன்னாடி வந்து ஒரு பர்டிகுலர் டோக்கன் இவ்வளோ தான் டோட்டலாக இருக்க போகுது ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் டோட்டல் சப்ளை. சர்க்குலேட்டிங் சப்ளைனா இப்போ கரண்ட்டில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது. ஓகேவா. ஸோ இந்த மேக்ஸ் சப்ளை தான் வந்து 1K ட்ரில்லியன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அசிரோ எடுத்துக்கோங்க. அசிரோ வந்து ஆக்சுவலாக இன்ஃபினிட்டி, யாருக்கும் தெரியாது, மில்லியன் நினச்சிட்டு இருக்காங்க. டோட்டல் தான் வந்து 300 200 மில்லியனோ நான் மறந்துட்டேன். பட் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் பார்த்தது அப்படின்னா சர்க்குலேட்டிங்கில் வந்து 200 மில்லியனாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு அசிரோ நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகேவா. ஸோ இந்த 300 மில்லியனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 இயர்ஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா டோட்டல் சப்ளைவை வந்து ஒரு 600 மில்லியன் மாற்றி இது அப்படியே மெதுவாக வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போவாங்க. இதுதான் வந்து நார்மலாக ட்ரெடிஷ்னல் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கு இருக்கட்டும். ஸோ இப்போ கியூபிக் என்ன ஆகுது அப்படின்னா வீக்லி இப்படி வந்து சப்ளை இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே தான் இருக்கும். பட் இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்போது ப்ரைஸ் டம்ப் ஆயிராதா அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்கும் ஒரு கொஸ்டின் வரும். கரெக்டுங்களா. பட் இந்த பர்டிகுலர் திங் வந்து பார்த்திங்க அப்படின்னா சடனாக வந்து 1000 ட்ரில்லியனுக்கு போகிறது கிடையாது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போக்கில் வந்து கம்ப்யூட்டர்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால. அது ஒரு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் இவர் என்ன சொல்கிறாருன்னா வீக்லி நாங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா வீக்லி இன்க்ரீஸ் ஆகிறதுனால ப்ரைஸ் டம்ப் ஆகாதானா ஆகாது. ஏன் அப்படின்னா அதுதான் அவங்க டோக்கன் பர்னிங் மெக்கானிசம் வச்சுருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒவ்வொரு ஸ்மார்ட் கான்ட்ராக்டும் அவங்க ப்ராஜெக்ட் அவங்க கியூபிக் எக்கோ சிஸ்டத்துக்கு மேலே பில்டு பண்ணும்போது ஆரக்கிள் ப்ராஜெக்ட் ஆகட்டும், ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ஆகட்டும், அதாவது எனி டெஃபி ப்ராஜெக்ட் பண்ணும்போது ஐபிஓ கண்டக்ட் பண்ணி அதில் வந்து ஃபீஸை வந்து பர்ன் பண்ணிடுவாங்க. அப்போ டோக்கன் வந்து பர்ன் பண்ணிடுவாங்க. இந்த ப்ராசஸை வந்து நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் பாருங்கள், தெளிவாக புரியும். அப்போ உங்களுக்கு இப்படி ஆயிரும். மறுபடியும் சப்ளை இன்க்ரீஸ் ஆகும். இன்னொரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணுவாங்க. அல்லது ஒரு டிரான்சாக்ஷன் ஒரு கியூபிக் டிரான்சாக்ஷன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா அதை ஃபீஸையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்ன் பண்ணிடுறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் சப்ளை வந்துடும். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிராஜுவலாக தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும். இது மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா 100 அல்லது 200 மேக்ஸிமம் வந்து ட்ரில்லியன் தான் வந்து இவங்களோட சப்ளை வரும். அதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதுக்கே வந்து 10 இயர்ஸ் ஆகிடும் அப்படிங்கிறது வந்து அவர் ஃபவுண்டர் சொல்லியிருப்பார். ஸோ இந்த மேக்ஸ் சப்ளை என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வீக்லி எப்படி வந்து 1 ட்ரில்லியன் வந்து இன்க்ரீஸ் ஆகுமோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஏன் அப்படின்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க. டோக்கனாமிக்ஸ் வந்து ரொம்ப போல்டாக பண்ணியிருக்காங்க. எப்படி வந்து 676 கம்ப்யூட்டர்ஸ் வந்துச்சு அப்படின்னா 1 ட்ரில்லியன் per வீக் வந்து டோக்கன் வெளியில் வருமோ அதே மாதிரி அந்த பர்டிகுலர் கம்ப்யூட்டர் நோடு எனேபிள் ஆயிடுச்சு அப்படின்னா வீக்லி வந்து 1 ட்ரில்லியனை வந்து பேர்ன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபீ இல்லாமல், ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ஐபிஓ இல்லாமல், ரிவார்ட்ஸ் பேர்னிங் இல்லாமல், இந்த மூணுமே வந்து இவங்க பேர்ன் பண்ணுவாங்க. அதுதான் இந்த ப்ராசஸ். ஓகேவா. இந்த ப்ராசஸ் என்ன ஆகும்னு கேட்டிங்க அப்படின்னா 2024 அப்புறம் மேக்ஸ் சப்ளை வந்து ஒவ்வொரு ட்ரில்லியன் வீக்லி ஒவ்வொரு ட்ரில்லியனாக வந்து பேர்ன் பண்ணிட்டே வருவாங்க. அப்போ கோயிங் ஃபார்வர்ட் 2050 60 அப்படிங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எது கூட மேட்ச் ஆயிரும்னா இந்த சர்க்குலேட்டிங் சப்ளை 100 200 இருக்கும்போது மேட்ச் ஆயிரும். ஓகேவா. ஸோ ப்ரோ எதுக்கு ப்ரோ இப்படி பண்ணணும், அது பேசாமல் வந்து ஃபிக்ஸடு டோக்கனாமிக்ஸை வந்து 100 200 ட்ரில்லியனோ வச்சுட்டு பிட்காயின் மாதிரியே பண்ணிட்டு போயிருக்கலாம்ல, எத்திரியம் மாதிரி பண்ணிட்டு போயிருக்கலாமே அப்படிங்கிற கொஸ்டின் உங்களுக்கு வரும். அதே கொஸ்டின் தான் எனக்கும் இருக்குது. ஸோ இந்த பர்னிங்க்கு வந்து எவ்வளோ லிமிட் இருக்குது, ஸோ எப்போ ஸ்டாப் பண்ண போகிறாங்க, ட்ரெடிஷ்னல் மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணியிருக்கலாம்ல இப்படிங்கிற கொஸ்டின்ஸ்லாம் நானுமே வந்து ட்விட்டரில் கேட்டிருக்கிறேன். பட் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த பர்டிகுலர் மேக்ஸ் சப்ளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்க்குலேட்டிங் சப்ளை கூட மேட்ச் பண்ணிடுவாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 100 200 ட்ரில்லியன் தான் இருக்கும். ஓகேவா. ஸோ நீங்கள் இன்னும் கேட்கலாம் 100 ட்ரில்லியன் 200 ட்ரில்லியனுங்கிறதும் ரொம்ப ஹியூஜ் ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் கோயிங் ஃபார்வர்டில் வந்து அந்த 100 ட்ரில்லியன் எட்டிட்டு மறுபடியும் என்ன ஆயிருன்னு கேட்டிங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ் மேலே அதிகமாக பில்டாக இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீஃப்ளேஷனரியாக டோக்கனாக இருக்க போது. அதனால வாலட்டைலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பம்ப் ஆகுது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டம்ப் ஆகுது. பட் ஏர்லியர் இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காலமாக வெயிட் பண்ணி ஸோ இங்கே இன்வெஸ்ட் பண்ணவனுக்கு வந்து சப்ளை கம்மியாகும் போது டக்குன்னு வந்து இந்த இடத்துல ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டுங்களா. ஏன்னா சப்ளை கம்மியாக இருந்தல. அப்போ லாஸ்ட்டாக 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் வரவனுக்கு வந்து சடனாக ப்ராஃபிட் கிடைக்கிது. நம்ம ஃபஸ்ட்டே வந்து 3-4 இயர்ஸாக ஹோல்டு பண்ணிட்டு இருக்கிற நமக்கு வந்து லேட்டாக கிடைக்கிது அப்படிங்கிற டவுட்லாம் வந்து எனக்கும் வந்துச்சு. பட் அவங்க அப்படி சொல்ல வரல. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா அது இப்படி தான் பம்ப் அண்ட் டம்பாக தான் போயிட்டுருக்கும், ஸ்டெடி க்ரோத்தாக தான் போயிட்டுருக்கும்
அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வராங்க. இன்னொன்று என்ன மெயினாக சொல்ல வராங்கன்னா, ஏஐ கர்த்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு யூசர்ஸ் வராங்களோ ஏஐ கர்த் எக்கோசிஸ்டம் வந்து ரொம்ப வந்து மேலே போகும் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா அதுதான் ஏஏஎன் அப்படின்னு சொல்லியிருந்தேன், ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க். அதாவது எவ்வளோக்கு யூசர்ஸ் வந்து எக்கோசிஸ்டத்துக்கு வராங்களோ அந்தளவுக்கு அவங்க வந்து நியூரல் நெட்வொர்க்ஸ், டேட்டா, ஸ்மார்ட் கான்ட்ராக்ட், ஆரக்கெல்லாம் வந்து ரன் ஆகும். அப்போ ஏஐ கர்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் டீமு கூட ப்ராஜெக்ட்ஸ் கூட டைப் பண்ணுவாங்க. அப்போ இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹியூஜாக வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி போயிட்டு இருந்தது, அதாவது ஒரு இந்த கிராஃபில் வந்து இப்படி போயிட்டு இருந்தது சடனாக பார்த்திங்கன்னா இப்படி போக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து ப்ரைஸ் நாட் டோக்கன்ஸ். ஸோ இவங்க வந்து ரொம்ப ஷார்ட் டேர்முக்காக வந்து வைக்கல, இவங்க வந்து நெக்ஸ்ட் ஒரு 50-100 இயர்ஸ்க்கு வந்து பிளான் பண்ணி சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டோக்கனாமிக்ஸ் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.